அண்மை செய்தி. என்னிடம் கேட்காதீர்கள், என்னிடம் நிதியும் இல்லை, அதிகாரமும் இல்லை. யாரிடம் நிதி, திறன், அதிகாரம் இருக்கிறதோ அவரிடம் கேளுங்கள் என சட்டப்பேரவையில் விடியா திமுக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் புலம்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். இன்றைக்கு தமிழக சட்டப்பேரவையில் திமுக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தன்னிடம் நிதியும் இல்லை, அதிகாரம் இல்லை என்று புலம்பிய அந்த வீடியோ தற்பொழுது அவர் பேசியதை நாம் பார்க்க முடிகிறது. தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், ஸ்டாலினுடைய தலைமையான திமுக ஆட்சியில் நிர்வாக நடைமுறைகள் எப்படியெல்லாம் கேள்விக்குறியாகி இருக்கிறது, எப்படியெல்லாம் ஒரு அமைச்சர் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறார் என்பதை புலம்பி தள்ளி இருக்கிறார். சட்டமன்றத்தில் அவர் புலம்பியது என்பது மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தினுடைய குடும்ப அத்துமீறலுடைய அந்த ஆதிக்கமும் அதிகார மையமும் அவர் எடுத்து காட்டக்கூடிய அந்த காணொலி புலம்பலிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுக மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது. யாரிடமும் இந்த போய் மக்களுடைய பிரச்சனைகள் மக்கள் எப்படி தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்கிற நிலையிலே சட்டமன்றத்தில் எடுத்துரைக்கிற போது அந்த நேரலை எல்லாம் தொடர்ந்து துண்டிக்கப்படுகிறது. இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தனது மக்கள் குறித்து குறிப்பாக தனது தொகுதிக்கான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதற்கு பதிலளித்த திமுக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், தன்னிடம் நிதியும் இல்லை, நீதியும் இல்லை, குறிப்பாக நிதி, திறன், அதிகாரம் எல்லாம் யாரிடம் இருக்கிறதோ அவரிடம் கேளுங்கள் என்று ஆதங்கத்தோடு புலம்பி தள்ளி இருக்கிறார். மற்ற மாநிலங்களில் நிதி ஒதுக்குவது போல தமிழகத்தில் தகவல் தொழில்நுட்ப துறைக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை என்கிற குற்றச்சாட்டை ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் புலம்பி தள்ளி இருக்கிறார். அதாவது கூடலூர் அந்த சட்டமன்றத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பொன் ஜெயசீலன் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் கூடலூரிலே தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒன்றை அமைத்து தருமாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே அமைச்சரிடம் கேட்டு விளக்கம் தருமாறு சபாநாயகருக்கு கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய திமுக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மற்ற மாநிலங்களில் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு நிதி ஒதுக்குவது போல தமிழகத்தில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு நிதி ஒதுக்குவதில்லை என்று பகிரங்கமாக சட்டமன்றத்திலே இன்றைக்கு குற்றச்சாட்டை முன்வைத்தார். மற்ற மாநிலங்கள் செயல்படுவது போல அனைத்து தொழில்நுட்ப பூங்காக்களும் தமிழகத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் கீழே செயல்படுவது இல்லை என்கிற பகிரங்க குற்றச்சாட்டை மேலும் அவர் அளிக்கினார். குறிப்பாக டைட்டில் பூங்காக்கள், நியோ டைட்டில் பூங்கா என்ற போன்ற பூங்காக்கள் அனைத்துமே தொழில்துறையின் கீழ் செயல்பட்டு வருவதாகவும், எனவே இந்த கோரிக்கைகளை அதாவது என்னிடம் வைப்பதை விட நிதி, திறன், அதிகாரம் உள்ள துறையில் கேட்டு அவர்களிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு மழுப்பலாக அதே போன்று புலம்பலாக அவருடைய பதிலை தெரிவித்திருக்கிறார். அப்போது குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர், அதாவது இந்த கோரிக்கைகள் தனியாக முதலமைச்சரிடம் சென்று நீங்கள் அறையில் சென்று பேசிக் கொள்ளுங்கள் என்று, அவர் இந்த விவகாரம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதே என்று எப்போதும் போல ஒரு தலைமை ஆசிரியர் போலவே இன்றைக்கும் சபாநாயகர் தன்னுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனிடம் நடந்து கொண்டார். மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு கூட இங்கு அதிகாரம் இங்கு தடையாக இருக்கிறது, நேரலை துண்டிக்கப்படுகிறது. அதே நேரத்திலே திமுகவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் தனக்கு நிதியும் அளிப்பதில்லை, அதிகாரமும் இல்லை, நான் ஒரு வெற்று அமைச்சராக இருக்கிறேன், என்னிடம் கேட்பதை விட்டுவிட்டு நீங்கள் அந்த அதிகாரமும் நிதியும் திறமையும் பற்ற அவர்களிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மறைமுகமாக அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அவருடைய துறையை பகிர்ந்தளிக்கக்கூடிய அமைச்சரையும் அதே போன்று முதலமைச்சரையும் சுட்டிக்காட்டி புலம்பி தள்ளி இருக்கிறார் சட்டப்பேரவையில். ஸ்டாலினுடைய சட்டமன்றம் இன்றைக்கு எப்படியெல்லாம் தள்ளாடி கொண்டிருக்கிறது, சட்டமன்றத்திலே ஜனநாயகம் எப்படி படுதோல்வி அடைந்திருக்கிறது, ஜனநாயகம் எப்படி குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது, ஜனநாயகம் எப்படி தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு திமுக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய அந்த புலம்பல் பேச்சிலிருந்து தெரிய வருகிறது. அவர் புலம்பி தள்ளி இருக்கக்கூடிய அந்த பேச்சை தற்போது பார்க்கலாம். இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன். நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன பங்கு தான், இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. பாக்கி டைடல், நியோ டைடல்லாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது. அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே
யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது மாண்புமிகு உறுப்பினர் கேட்காங்க. மாண்புமிகு அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க வேண்டியது. பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும். நன்றி. இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன். நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. பாக்கி டைடல் நியோ டைடல்லாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது. அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது மாண்புமிகு உறுப்பினர் கேட்காங்க. மாண்புமிகு அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க வேண்டியது. பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும்.